வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவர்கள் அந்த பணப்பெட்டியை கையில தூக்கிட்டாப்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த மனுஷன் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த மனுஷன் ஒரு மாதிரி குழம்பிட்டாரு ப்ரோ, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு பயம் வந்துட்டு, நமக்கு டைட்டில் கிடைக்காதோ, நம்ம இந்த சீசனோட டைட்டிலை வின் பண்ண மாட்டோமா, அப்ப நமக்கு அந்த 50 லட்சம் கிடைக்காதா, அப்ப நமக்கு அந்த 50 லட்சம் கிடைக்கலன்னா நமக்கு பணமே கிடைக்காதா, அப்ப நம்ம கஷ்டம் தானேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி பயந்துட்டாப்ல. அது மட்டும் இல்லாம இந்த பணப்பெட்டியை எடுக்கலாமா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே இருந்தாப்ல. அந்த குழப்பத்தை அங்க ஒரு எச்ச யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறதா உண்மை. சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அரோரா வந்து மேனிபுலேட் பண்ணதை நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அரோரா மேனிபுலேட் பண்ணல. அரோரா பொறுத்தவரைக்கும் அந்த பணப்பெட்டி அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் சொல்லிச்சு அந்த பொண்ணு. மற்றபடி கானா வினோத் அந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு புஷ்லாம் பண்ணல, அதெல்லாம் அந்த பொண்ணு பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு சைடு உண்மையா இருந்தாலும் இந்த 3வது ப்ரோமோல ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியுது. கானா வினோத்தை லிட்டரலி இந்த அரோரா பொண்ணு டெம்ப்டிங் பண்ணிருக்கு. கானா வினோத்த அந்த அரோரா பொண்ணு லிட்டரலி ஒரு மாதிரி டெம்ப்ட் பண்ணுது. பணம் இருக்கு பாரு, 18 லட்சம் நான் எடுத்துறவா, 18 லட்சம் முன்னாடி இருக்கு நான் எடுத்துறவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெம்ப்ட் பண்ணிச்சு. இது என்ன பொறுத்தவரைக்கும் சரியான ஒரு எச்ச வேலை ப்ரோ. சத்தியமா சொல்றேன் ப்ரோ. இப்போ நீ இந்த விஷயத்தை வேற யாருக்கிட்ட வேணா காமிச்சிருக்கலாம், இந்த விஷயத்தை நீ வேற யாருக்கிட்ட வேணா காமிச்சிருக்கலாம். கானா வினோத்திட்ட பண்ணது ரொம்ப தப்பு ப்ரோ. கானா வினோத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ. அந்த மனுஷன் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்காப்ல, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், வாடகைக்கு தான் ஒரு வீட்டுல இருக்காப்லன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்காப்ல. அப்படி இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு காசு அப்படிங்கிறது தேவை இல்லை நான் சொல்ல மாட்டேன், காசு கண்டிப்பா வேணும். அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் 18 லட்சத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி குழம்பி போய் நிற்காரு. 18 லட்சத்தை பார்த்து குழம்பி போய் நிற்காரு. எடுக்கலாமா வேண்டாமா, இது எடுக்கலன்னா நமக்கு அந்த 50 லட்சம் கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழம்பி போய் நிற்காரு. அவர் மட்டும் இல்ல, அங்க விக்ரமும் பக்கத்துல இருக்காப்ல. இருந்தாலும் விக்ரம பொறுத்தவரைக்கும் ஜாலியா இருக்காப்ல, ஏன்னா அந்த மனுஷன் செட்டிலான ஒரு பர்சன். ஆனா இவரை பொறுத்தவரைக்கும் பணப்பெட்டியை விட்டுட்டா நமக்கு காசு கிடைக்காதோ, வேற காசு கிடைக்காதோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல அந்த இடத்துல நிக்காப்ல. அப்படி அந்த மனுஷன் அந்த இடத்துல பயத்துல நிற்கும் போது அரோரா அந்த இடத்த ரொம்ப தெளிவா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அரோரா என்ன பண்றாங்கன்னா, வேனுக்குனே ஃபர்ஸ்ட் அந்த பணப்பெட்டிக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க. ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு வேனுக்குனே அந்த இடத்துல இருந்து நான் எடுத்துறவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெம்ப்ட் பண்றாங்க. அதாவது நான் எடுக்க போறேன் 18 லட்சம் எனக்கு தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி டெம்ப்ட் பண்றாங்க. அப்ப அந்த மனுஷனுக்கு பயம் ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஐயோ 18 லட்சம் இதை விட்டோம்னா முடிஞ்சு போச்சு, நமக்கு டைட்டிலும் கிடைக்கலன்னா காசே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மனசு ஒரு மாதிரி பதட்டத்துல சாப்பாடோட அங்க நிக்காப்ல. சாப்பாடோட அந்த பெட்டி பக்கத்துல நிக்காப்ல. ஏன்னா இப்போதைக்கு 13 லட்சம் இருக்கா, இப்ப வீட்டுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. அந்த டாஸ்க் மூலமா ஒரு 5 லட்சத்தை வின் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த 5 லட்சத்தை வின் பண்ண உடனே ஒரு 18 லட்சமா அந்த பெட்டி மாறிடுது. சோ 18 லட்சம் ரூபாய் அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. 18 லட்சம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, யாருக்குமே சாதாரண விஷயம் கிடையாது. மேபி அரோராக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா கானா வினோத் மாதிரி ஒரு ஆளுக்கு 18 லட்சம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால அவர் ஒரு பதட்டத்துல அதுல நிக்காரு. ஒரு பதட்டம் அவருக்குள்ள தெரியுது, அப்படி நிக்காரு. என்ன பண்ண, நம்ம ஒருவேளை தள்ளி போயிட்டா வேற யாராவது அந்த பெட்டி எடுத்துருவாங்களோ, நம்ம தள்ளி போயிட்டா நமக்கு அந்த 18 லட்சம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பதட்டத்துல அந்த இடத்துல நிக்காப்ல. அப்படி நிற்கும் போது லிட்டரலி அந்த இடத்துல அரோரா வந்து ஒரு மாதிரி டெம்ப்ட் பண்றாங்க. எடுத்துருவான்னு சொல்லி டெம்ப்ட் பண்ணும்போது அவ்வளவுதான், ஒரு பீக் போயிட்டார். அவ்வளவுதான், இதை விட்டானா எனக்கு பணம் கிடைக்காது, இதை விட்டா எனக்கு பணம் கிடைக்காது, அவ்வளவுதான், நான் வந்து வெறுமணிக்கு என்னோட சேலரியை மட்டும் தான் வாங்கிட்டு வெளியே போவோம், அப்போ இந்த பணப்பட்டி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு டப்புன்னு பணப்பட்டியை தூக்கிட்டாரு ப்ரோ. இங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி கூட அரோராக்கு சப்போர்ட் பண்ண, மேனிபுலேட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல என்னால ஒரு ஃப்ரேம் பார்க்க முடியுது. அந்த பொண்ணு ஒரு மாதிரி டெம்ப்ட் பண்ணி கானா வினோத் அந்த பெட்டி எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்மைல் பண்ணுது பாருங்களேன். அதுக்கப்புறம் ஒரு கட்ல பாருங்க, அந்த பொண்ணு அப்படி ஒரு மாதிரி கை கோப்பி சிரிக்குதுங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஓகே, இப்போ வந்து கானா வினோத் தான் டைட்டில் வின் பண்ண போறாரு அப்படிங்கிறது அரோராக்கு தெரியாது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு தெரியாது. இருந்தாலும் பண கஷ்டத்துல இருக்க ஒருத்தனை இப்படி டெம்ப்ட் பண்ணா எப்படிங்க? பண கஷ்டத்துல இருக்க ஒருத்தங்கிட்ட காலுக்கடியில ஒரு 100 ரூபா தாளை போட்டு அதை மிதிச்சு வச்சுட்டு 100 ரூபா இருக்கு பாரு எடு அப்படின்னா அவன் எடுக்க தான் ட்ரை பண்ணுவான். ஏன்னா அவன் பண கஷ்டத்துல இருக்கான், அப்ப எடுக்க தான் ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் குடியும் போது அவன் பேக்கெட்ல இருந்து நீ பர்சாட்டே போட்டனா எப்படி? நீ அதான பண்ணிருக்க. அவன் கையில ஒரு 50 லட்சம் இருக்கு, அவன் பர்ஸ்ல ஒரு 50 லட்சத்தை வச்சு நின்றுட்டு இருக்கான். ஆனா நீ என்ன பண்ற, அவனுக்கு ஆல்ரெடி ஒரு கஷ்டம் இருக்கு, எக்ஸ்ட்ரா அவனுக்கு மணி தேவைப்படுது. அப்ப வேனுக்குனே கீழே கொஞ்சம் பணத்தை போட்டு குனிஞ்சது எடுன்னு சொல்லிட்டு பேக்கெட்ல இருக்க 50 லட்சத்தை நீ எடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து 50 லட்சத்தை எடுத்து கீழே கிடந்த 100 ரூபாய்க்கு கையில கொடுத்துருக்க. கீழே கிடந்த 100 ரூபாய்க்கு கையில கொடுத்து 18 லட்சத்தோட வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிவிட்டுருக்கேன். இது வந்து ரொம்ப மோசமான ஒரு வேலை ப்ரோ. சத்தியமா சொல்றேன், என்னால பார்க்கவே முடியல ப்ரோ இந்த ப்ரோமோவை. நான் ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டேன் ப்ரோ. நான் வந்து எப்படி சொல்லனே தெரியல. ஏன் இந்த பொண்ணு ஏன் எதனால இப்போ அரோரா வந்து இப்போ கானா வினோத்தை டெம்ப்ட் பண்ணி அந்த கானா வினோத்தை அந்த பணப்பெட்டி எடுக்க வச்சு இந்த பொண்ணுக்கு என்னங்க கிடைக்க போகுது, என்ன கிடைக்க போனே தெரியல. வேற யாரையாச்சும் டெம்ப்ட் பண்ணலாம்ல, சபரி இருக்காப்ல, விக்கல் சிக்கரம் இருக்காப்ல, யாரையாச்சும் பண்ணலாம்ல, யாரையாச்சும் சும்மா கூட்டு கொண்டு வந்து நுப்பாட்டி வச்சு எடுக்கவான்னு சொல்லி சீன் போடலாம்ல. ஏமா நீ கானா வினோத்தை இது பண்ற? கானா வினோத் கஷ்டத்துல இருக்காரு உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்குமா அந்த மனுஷனை டெம்ப்ட் பண்ணி இந்த பணத்தை எதுக்கு எடுக்க வைக்கிற நீ?
இப்ப எடுக்க வச்சு அதுல ஒரு சிரிப்பு வருது, உனக்கு அதுல என்ன ஆனந்தம் கிடைச்சிச்சு? இப்போ உனக்கு அதுல என்ன ஆனந்தம் கிடைச்சிச்சு? சத்தியமா தெரியல ப்ரோ. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணே வெளியே வந்து பார்க்கும்போது அவர் தான் டைட்டில் வின்னர்ல இருந்தாரு. அவர் டைட்டில தாண்டி ஒன்னால அவர் அந்த 18 லட்சத்தை எடுத்துட்டு வெளியே வந்துட்டாருன்னு சொல்லி தெரிய வந்தா மேபி அந்த பொண்ணே உடையும் நினைக்கிறேன். தெரியல அந்த பொண்ணு உடையுமா இல்ல அதை பார்த்து சிரிக்குமா ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது எனக்கு. மொத்தத்துல எச்ச வேலையை பார்த்தது அரோரா தான். நான் சொன்னேன் தெரியுமா, ஈவினிங் வரத்துக்கு வெயிட் பண்ணுங்க, அங்க ஏதோ ஒன்று நடக்கும். அவர் சும்மா இது பண்ண மாட்டார். ஒன்னு பிக் பாஸ் வந்து டெம்ப்ட் பண்ணிருப்பாரு, இல்ல ஏதோ ஒன்று நடந்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கு தரமா வச்சு செஞ்சுட்டீங்க அரோரா. வெயிட் பண்ணதுக்கு தரமா வச்சு செஞ்சுட்டீங்க. அந்த மனுஷன் அந்த பெட்டியை ஒரு பதட்டத்துல எடுத்திருக்காரு ப்ரோ. நல்லா பாருங்களா, ஒரு பயத்துல எடுக்கிறாப்ல. வேற யாரா எடுத்துடக்கூடாது, பக்கத்துல விக்கல்ஸ் இருக்கான், இந்த பக்கம் அரோரா, யாரா எடுத்துடக்கூடாது, எடுத்தா நமக்கு காசு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பயத்துல தூக்கிட்டு போறாப்ல. அந்த இடத்துல இந்த பிரவீன் சுத்தமா உடஞ்சிட்டான். பிரவீன் பாக்குற ஷாக் பாருங்க, டேய் என்னடா எடுத்துட்டியாடா, நீ தான்டா வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் ஷாக்கா பாக்குறான். வியானா ஷாக்கு, அவங்க பேர் என்ன, ரம்யா ஷாக், எல்லாருமே ஷாக். ஆனா வீட்டுக்குள்ள இருக்க அந்த 6 பேருக்கு தெரியாது. அந்த 6 பேருக்கு வந்து இது சாதாரண விஷயமா தான் தெரியும். அந்த 6 பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஓகே நல்ல ஒரு மூணு தான் நினைப்பாங்க, அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வந்திருக்க அந்த பழைய போட்டியாளர்கள் 6 பேர் இருக்காங்க தெரியுமா, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இது ஒரு தப்பான ரொம்ப மோசமான ஒரு மூன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் அவங்க ஷாக் ஆகி போய் நிற்காங்க. ஒரு சைடு பார்த்தா கெமி கட்டி பிடிச்சி சொல்றாங்க, இன்னொரு சைடு பார்த்தா நம்ம பிரவீன், இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ரம்யா, இன்னொரு சைடு பார்த்தா வியானா, இன்னொரு சைடு பார்த்தா திவ்யா, இன்னொரு சைடு பார்த்தா சபரி, எல்லாருமே உடஞ்சிட்டாங்க. ஆனா இந்த ஒரு பொண்ணு மட்டும் சிரிக்குது. இந்த ஒரு பொண்ணு மட்டும் சிரிச்சிட்டு இருக்கு. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இந்த ஒரு ஃப்ரேம்காக நான் வரப்போற இந்த ஒரு வாரம் இந்த பொண்ணுக்கு இம்மி அளவு கூட சப்போர்ட் கொடுக்க மாட்டேன் ப்ரோ. நான் ப்ராமிஸா சொல்றேன் ப்ரோ, இந்த ஒரு ஃப்ரேம்காக வரப்போற இந்த ஒரு வாரம் இருக்கு தெரியுமா, இந்த ஃபினாலே வீக், இந்த ஒரு வாரம் இம்மி அளவு கூட சப்போர்ட் கொடுக்க மாட்டேன் ப்ரோ. சத்தியமா சொல்றேன். ஒருத்தன் கஷ்டப்பட்டு அங்க நிக்கிறான், கஷ்டப்பட்ட ஒருத்தன் நிக்கிறான், அவனுக்கு பண தேவை இருக்கு. அந்த பண தேவையை யூஸ் பண்ணி அவனை புஷ் பண்ணி அவனை டெம்ப்ட் பண்ணி அந்த பணப்பட்டி எடுக்க வச்சிருக்கனா, உன்னை விட ஒரு கேவலமானால் யாருமே இருக்க மாட்டாங்க. நீ இத்தனை நாளுக்கு அந்த வீட்டுக்கு என்ன ஒரு கேமை போட்டுட்டு இருந்தே அதே மாதிரி தான் இப்போ ஒரு கேமை போட்டிருக்க. இத்தனை நாளுக்கு என்ன பண்ண, எல்லாருக்கிட்டையும் பழகி எல்லாருக்கிட்டே இருந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து வச்சு அதை வச்சு ஒரு ஆட்டத்தை போட்ட. சேம் அதே மாதிரி தான். ஒருத்தனுக்கு பண தேவை இருக்கு, ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கான், கஷ்டத்துல இருக்கவனை கரெக்டா குறி வச்சு அவனை அமுக்கி வெளியே அனுப்பிட்ட பாத்தியா, அவனை அமுக்கி அந்த பணப்பட்டி எடுத்து வெளியே அனுப்பிட்ட பாத்தியா. 18 லட்ச ரூபாங்கிறது சின்ன அமௌண்ட் இல்லப்பா. நான் ஓகே, நான் அதை ஒத்துக்கிறேன், சின்ன அமௌண்ட் கிடையாது. டைட்டில் வின் பண்றதுல இருந்தாரு ப்ரோ அவரு. 50 லட்சம் ஒரு காரு, 50 லட்சம் ஒரு காரு. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம எங்க போய் என்னத்தை சொல்ல? அந்த மனசை எப்படி உடஞ்சிருப்பாரு இப்போ யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த மனசை வெளியே போயிட்டு அந்த அரோரா மேல இருந்த ஒரு ஹோப் அப்படிங்கறத மொத்தமா உடைச்சிருப்பார்ல. ஓகே, அவருக்கு ஒரு பயம் வந்துட்டு அவர் எடுக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ஓகே, இருந்தாலும் டெம்ப்ட் பண்ண நீதானமா, இது தேவையில்லாத வேலை தானே. உனக்கு என்னமா வேலை? உன் வேலை சொல்லிய பார்த்துட்டு அந்த பக்கம் கடன் தொலை வேண்டியது. பணப்பெட்டியில் எக்ஸ்ட்ரா பணம் ஏறுதோ இல்லை இல்லாட்டி அந்த பணப்பெட்டி தூக்கிட்டு போயிருந்தாலும் தொலைறான்ல. உனக்கு என்னமா அந்த டெம்ப்ட் பண்ற வேலை? நீ ஏமா அங்க இருந்து பணம் எடுக்கவோ 18 லட்சம் எதுக்கு இந்த வேலை? அவர் உடஞ்சிட்டாரு ப்ரோ, அவர் உடஞ்சிட்டாரு. கடைசியில பிக் பாஸ் பேசுற அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து அந்த மனுஷன் உடஞ்சி, எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா அவர் லவ் யூ சொல்றாரு நினைக்கிறேன். பிக் பாஸ்ட லவ் யூ சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸே உடஞ்சிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மனுஷன் ஒரு மாதிரி அழுதுகிட்டு பேசின மாதிரி தான் தெரியுது. அவர் ஒரு மாதிரி லவ் யூ சொல்றாரு. என்ன சொன்னாலும் உங்களுக்கான கேம் அப்படிங்கிறது டாப், நீங்க தான் ஒரு உண்மையான கேமர், அவ்வளவு ஒரு நல்ல ஆட்டத்தை போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படி பேசுறாரு. இவர் அவ்வளவுதான் பெட்டி கிட்டிலாம் கீழே வச்சு குத்தச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. பார்க்கவே கஷ்டமா இருக்கு ப்ரோ, சங்கடமா இருக்கு ப்ரோ. முடியல ப்ரோ, சத்தியமா சொல்றேன். இதை ஈவினிங் எப்படி பார்க்க போறோன்னு தெரியல. டாஸ்க் இப்பதான் போயிட்டு இருக்கு, பார்ப்போம் என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஒரு 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 ஒஸ்டான விஷயமா எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. இந்த சீசன்ல எவ்வளவுதான் ஒஸ்டான விஷயங்களை பார்க்க சொல்லுங்க, எவ்வளவு ஒஸ்டான விஷயங்களை பார்த்து எப்படி இது பண்ண, எல்லாமே ஒரு மாதிரி ட்ராமாவா மண்டைக்குள்ள இதாகுது ப்ரோ. அவங்களுக்கு ட்ராமா வருதோ தெரியலையே ப்ரோ, நமக்கு பார்த்து நமக்கு ட்ராமா வருது ப்ரோ. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு ப்ரோ. என்ன சொல்லன்னு தெரியல ப்ரோ, சத்தியமா சொல்றேன், என்ன சொல்லன்னு தெரியல. இதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லுங்க ப்ரோ. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை நீங்களே மறக்காம கமெண்ட்ல போடுங்க. லாஸ்ட் வீடியோல அந்த மேனுப்ளேட்டுக்கு முட்டு கொடுத்தது தப்புன்னு சொல்லி எனக்கு தோணுது. மேனுப்ளேட் விஷயத்துக்கு முட்டை கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா அந்த பொண்ணோட இன்டென்ஷன் ஏதோ ஒரு வகையில் அப்படிதான் இருந்திருக்கும்னு எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு வகையில் அந்த பொண்ணோட இன்டென்ஷன் இப்படிதான் இருந்திருக்கு. அவரை டெம்ப்ட் பண்ணி வெளியே அனுப்பிடணும், ஆசையை காட்டி வெளியே அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் போல. ரொம்ப மோசமான விஷயமா இருக்கு ப்ரோ. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.